வணக்கம். இந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மரம் நட்டோம்னா அது தானாக முளைக்கும். ஏன்னா அப்போ ஈரப்பதம் இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தை நம்ம நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றணும். அந்த நிலைமையாகி இன்னைக்கு மரக்கன்றுகள்லாம் செத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே காட்டில் தான் மரத்தை வெட்டுறாங்கன்னு பார்த்தா இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டி ஹைவேஸ் ரோடே போட்டுட்டாங்க. மெயினான ரோடுகளில் இருந்த மரம் பூரா காணோம். அதுக்கு பதிலாக கேட்டால் மரக்கட்டு நட்டினேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு தான் ஒரு சாக்கை சொல்லிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம நாட்டில் வெட்டப்பட்ட மரங்கள் மட்டும் பல கோடி இருக்கும். இந்த பல கோடி மரங்களும் செத்து போயிடுச்சு. அதனால் நம்ம நாடே மாசுபட்டு போய் கிடக்கு. மாசு எங்கே போனாலும் ஒரு துர்நாற்றம், எங்கே போனாலும் ஒரு கெட்ட காற்று, எங்கே போனாலும் ஒரு கெட்ட வாடை, இந்த மாதிரி ஆயிடுது. மக்கள் எல்லாத்தையும் சுவாசிச்சுக்கிட்டு தான் வாழ்கிறாங்க. அவங்களாம் என்ன செய்யணும் எனக்கும் தெரியலை. ஆனால் இருந்தாலும் இப்படி தான் வாழணும் போல் ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான் போல இருக்குது. அதனால் என்னமோ இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது.